ஹலோ மாமீஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு போய்ட்டு நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேங்க. அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஷாப்பிங் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே லேடிஸுக்கு மைண்டுக்கு ஃபஸ்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா கிச்சனில் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி நான் சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேங்க. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னருங்க. இது வந்து 2 வாங்கினேன். ஒன்று வந்து டீ பவுடர் போடுறதுக்கு, ஒன்று காஃபி பவுடர் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸுங்க. நல்லா இருக்குதுங்க, வர்த்தாக தான் இருக்குது. அதோட லிட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது, பட் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு கிளாஸ் கண்டெய்னர் தாங்க. இதோட லிட் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. 4 லாக் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஐட்டம் 99ங்க. நான் வந்து இது எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, பட் வாங்கிட்டேன். சரி ஃப்யூச்சரில் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளாஸ் கண்டெய்னருங்க. இதில் வந்து 3 வாங்கியிருக்கேன். பர் ஐட்டம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ். இதுவுமே லிட்டு பிளாஸ்டிக்கில் இருக்குதுங்க. இது எதுக்கு வாங்கினேன்னா இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பாதாம் ஒன்றில், பிஸ்தா ஒன்றில், அதுக்கப்புறமா கேஷ்யூ ஒன்றில், அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலான்ட்டு 3 வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி மக் 2 வாங்கினேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கப்புறமா மக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு மக் பார்த்தீங்கன்னா ஒரு பேல் க்ரீன் கலரில் இருக்குதுங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 69 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டீ டம்ளர் வாங்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக இது வாங்கணுன்ட்டு இருந்துச்சு. இதோட ப்ரைஸுமே பர் ஐட்டம் 69 ருபீஸுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி இது வாங்கினேன். ஆனால் யூஸ் பண்ணணுன்னு என்னன்னு தெரியல, பட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பவுல். இதோட ப்ரைஸ் 169 ருபீஸுங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இது வந்து ரெகுலராக நம்ம எதுக்கோ ஒன்று யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் கண்டெய்னருங்க. இதோட ப்ரைஸ் வந்து 79 ருபீஸ் வித் லிட் வந்திருக்கு. இது எதுக்காக வாங்கினேன்னா சரி ஏதாச்சும் தக்காளி தொக்கு அந்த மாதிரி செஞ்சால் இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கினேன். லிட் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் இருக்குதுங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து செராமிக். இதோட டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளாஸுங்க. செட் ஆஃப் 6 வாங்கினேன். பர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 19 ருபீஸ் தான். எனக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்துச்சுங்க. நான் ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பேன். சரி டிமார்ட்டுக்கு போனால் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஃபைனலி வந்து அதை வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கினேன். இதோட லிட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குதுங்க, ஏர் டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டேஷ்னரி ஹோல்டருங்க. பட் நான் என்ன நினச்சி வாங்கிட்டு வந்தேன்னா இது டஸ்ட்பினாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்துட்டு அது பேக் சைடு அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஹோல்டர் அப்படின்னு தெரிஞ்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 59. ஸோ டஸ்ட்பினாக யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வரலங்க, ஹோல்டராகவே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுல்ஸ் வாங்கினேங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே பர் ஐட்டம் 21 ருபீஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பெருசாக இருக்கிறத விட நான் இந்த மாதிரி குட்டி குட்டி எடுக்கிறத வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி வாங்கினேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். இது நல்லா தான் இருக்குது. 99 ருபீஸுக்கு வர்த்தாக தான் இருக்குது. அடுத்து இன்னொரு கரண்டி வாங்கினேங்க. இது பார்த்தீங்கன்னா டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் பயங்கர வெயிட்டாக இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 119. ஆனால் நல்லா இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேங்க. கரண்டி வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுட்டு வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோப் வாங்கினேங்க, துணி காய் போடுறதுக்காக. இது பர் ஐட்டம் பார்த்திங்கன்னா 65 ருபீஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மில்க் பாட்டிலுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 29 ருபீஸ். இதுவுமே நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டே இருந்த வாங்கலான்ட்டு. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இதோட லிட் மெட்டலில் இருக்குதுங்க. ஸோ லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக மைக்ரோ ஃபைபர் க்ளோத்ஸ் வாங்கினாங்க. இது வந்து செட் ஆஃப் 4 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். சரி வந்து ஒரே கிளாத்தை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வைப் வாங்கினாங்க. 4 இருக்குது ஒரு பேக்கில். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 65 ருபீஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிச்சன் டவல் வாங்கினாங்க. இதோட ப்ரைஸுமே 99. இதில் பார்த்திங்கன்னா 4 இருக்குதுங்க. இது வந்து அழுக்கானாலும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டிசைனுமே நல்லா இருந்துச்சுன்ட்டு சரி கொஞ்சம் சைஸுமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரின்ட்டு இது ஒரு பேக் அப்படியே வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. என்னன்னா கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கை ஈரமாயிடுச்சுன்னா ட்ரெஸ்ஸில் வைப் பண்ணிடுவேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கிளாத் வாங்கினேங்க.
வாங்கினேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 49 ருபீஸ். நல்லா இருக்குது, ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளவுஸ் வாங்கினேங்க. சரி பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஹேண்ட் வந்து சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ளவுஸ் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 59 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பாப்புக்குட்டிக்கு டாய்ஸ் வாங்கினேங்க. ரொம்ப நாளாக எங்கேயாச்சும் போனால் வாங்கிட்டு வரலான்ட்டு இருந்தேன். சரி டிமார்ட்டில் இருந்துச்சு, இதே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா 8 ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. எல்லாமே அதோட சவுண்ட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ வந்து பாப்புக்குட்டி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 219 ருபீஸ். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஜக் வாங்கினாங்க. இதை வந்து டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுறதுக்காக. இதோட ப்ரைஸ் 169ங்க. அவ்வளோதாங்க. நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து உங்ககிட்ட ஷோ பண்ணிட்டேன். அதே மாதிரி அதோட ப்ரைஸும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.